எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்குதா? நீங்க இந்த வார்த்தையின் மூலமாய் பெற்ற சாட்சிகளை எங்களுக்கு என்ன செய்யுங்க? கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருப்போம், அதுலயும் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கும் அது உற்சாகமா இருக்கும். ஏன்னா மற்றவர்களை பலப்படுத்த உங்க சாட்சி ஒரு ஜீவன் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவ தரிசனத்தை சுமந்திருக்கிற பிள்ளைகளை பிசாசு விழத்தள்ளுகிற ஒரு 2 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்று மனசோர்வு, இன்னொன்னு நிர்விசாரம். இது 2மே பொல்லாத ஆயுதம் அவனுடையது. இதை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ தயவு செய்து இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறீங்கன்னா பின்வாங்கி போயிருவீங்க. சீக்கிரமா உள்ள வந்துருங்க. ஏன்னா உங்களை கடைசியில பின்வாங்கி போக வச்சிருவான். தேவனை மறந்து உங்களை கொண்டு போக வச்சிருவான். ஏன்னா நல்லா கவனிங்க, அழகா வசனம் சொல்லுது பாருங்க. இந்த மனசோர்வு நிர்விசாரத்தை குறிச்சு ஆவியானவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஏசாயா 43:22 பாத்தீங்கன்னா, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனசஞ்சலித்து போனாய். ஏன் யாக்கோபு கர்த்தரை நோக்கி கூப்பிடலன்னா, கர்த்தர் அவ்வளவு அற்புதமா நடத்திட்டு வந்தாரு. உங்களுக்கு யாக்கோபை குறிச்சு தெரியும் பாருங்க. லாபான் வீட்டுல போயிட்டு 7 14 20 பாருங்க 6, அதுக்கப்புறம் 20 வருஷம் அப்பா வீட்டுல இருந்து போகும் பொழுது எப்படி போனாரு, எப்படி பொருத்தனை பண்ணாரு, கர்த்தர் எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் எல்லாம் திருப்தி அடைந்த பின்பு தேவனை தேட என்ன செய்யப்பட்டாச்சு? அந்த யாக்கோப் என்று பெயர் பெற்ற அந்த இஸ்ரவேல் வம்சம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருச்சு. யாத்திரையாகும் 1வது அதிகாரத்துல நீங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சாங்கன்றதை நீங்க படிச்சு பார்க்கலாம். இருதயத்தை கூட கசப்பாக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அவர்கள் தேவனை மறந்து போனதை நம்ம மற்ற புஸ்தகங்கள்ல நம்ம படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது, நீ கடந்த காலத்துல ஒன்றுமே இல்லாம இருக்கும் பொழுது உன்னை அவர் நடத்தி கொண்டு வந்து உன்னை இன்னைக்கு சுமந்துட்டு வரும் பொழுது நீ அவரை விட்டு பின்வாங்கி போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு எப்படி நமக்கு நிர்விசாரம் வருது, எப்படி மனசோர்வு வருதுன்னா 2 விஷயத்துல வருது. ஒன்று, தேவனுக்கு நமக்கும் உறவு இல்லாம இருக்கும் பொழுது இந்த மனசோர்வு வந்துருது. அன்றன்றைக்கு ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம் நம்ம கொடுத்த காரியத்துல உண்மையா இல்லாம இருக்கும் பொழுது பிசாசு உள்ள வந்துடுறான். 2வது, திருப்தி, மேட்டிமை அடைந்ததுக்கு அப்புறம். அதான் நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உறவை குறிச்சு பார்க்கும் பொழுது அந்த சோர்வு எப்படி வருதுன்னா, யோவான் 15:6 சொல்லுது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. இதுல இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னோட உறவுல இல்ல, என்னோட நிலைத்திராவிட்டு அவன் சீக்கிரமா எரியுண்ட கொடியை போல போயிருவான். எவ்வளவு வெளியில வர்றானோ அவ்வளவு பின்வாங்கி போயிருவான். எவ்வளவு அவன் வெளியில பயன்படுறானோ எனக்குள்ள அந்தரங்க உறவு இல்லாட்டி போயிருவான் அப்படின்றத அங்க சொல்றாரு. அடுத்தது ஓசியா 13:6 நம்ம படிக்கும் பொழுது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒன்றுமே இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு வீடு பாருங்க, நமக்கு பிள்ளைகள், கற்பத்தின் கனிகள் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் நமக்கு மனசோர்வு நிர்விசாரம் வந்துடாது. ஊழிய பாதையிலையும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தரை தேடுறதை விட்டு பின்னாடி போயிடும். இது பிசாசு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம போடுற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம், ஒரு சிறிய ஊழியமா தான் இருக்கும். கொஞ்சம் ஜனங்கள் வர ஆரம்பிச்சோன்னு ஒரு சோர்வு, மனசோர்வு, ஒரு திருப்தி. இத நீங்க விட்டு விலகிறீங்க. இது பொல்லாத ஆயுதம். அடுத்த, தேவனுடைய வசனம் இல்லாட்டியும் இந்த சோர்வு வந்துடும், நிர்விசாரம். அதான் எரேமியா 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த காரியத்திலேயே நமக்கு ஒரு சோர்வு வந்துருது, நமக்கு ஒரு பலவீனம் வந்துருது, நிர்விசாரம் வந்துருது. இது வந்தாலே கர்த்தரை தேட முடியாது, தேவ சமூகத்துக்குள்ள போக முடியாது. முதல்ல உறவு, 2வது திருப்தி, மனமேட்டிமை. இது வந்துடக்கூடாது. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, அதனால கர்த்தரை தேட போகல. அப்புறம் நமக்கு ஒரு அலட்சியம். இந்த சோர்வு, நிர்விசாரம், அலட்சியம் எல்லாம் ஒரே கேட்டகரி தான் நம்மள தரிசனத்தை விழத்தழுகிற ஆயுதம், தேவ சமூகத்துல வரவிடாத ஆயுதம். அடுத்தது உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் அவருடைய சமூகத்துல போக முடியாது, நிமிர்ந்து பார்க்க முடியாது. அதுல ஒரு சோர்வு. அதுதான் சங்கீதம் 40:12, 143:4.
எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாததா இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. என் ஆவி என்னில் தேங்குகிறது. என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இந்த நல்லா கவனிங்க, சோர்வு, மனசோர்வு, மன சஞ்சலிப்பு, சலிப்பு, இதுக்கெல்லாம் விலகி ஓடுங்க. இது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. கர்த்தர் மிகப்பெரிய தரிசனம் வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு, மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த 3 காரியத்திலும் பிசாசு களை விதைப்பான். அதுக்கு நம்மளால ஒரு நாள் ஜெபிக்க முடியாம போகும் பொழுது தொடர்ந்து அது 1 வாரமாகும், 1 மாசமாகும், கடைசியில் அவருடைய அன்பை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம். நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் வசனத்தை அறிக்கையிட்டு, உங்க பாவத்தை அறிக்கையிட்டு, என்ன நடந்தாலும் அவருடைய சமூகத்துல போயிருங்க. அவரை விடாம பற்றி கொள்ளுங்க. அழைப்பை பெற்ற பிள்ளை, தரிசனத்தை பெற்ற பிள்ளை, இதுல நீங்க கரெக்டா இருக்கணும். சோர்வுக்குள்ள போயிடக்கூடாது, மனசோர்வு வரக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. நீங்க தேவ சமூகத்துல ஆண்டரோட இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இது நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, தயவு செய்து இந்த பொல்லாத பாருங்க கேட்டகரி தான் இது. எது? நிர்விசாரம், அடுத்து என்ன? மனசோர்வு, சஞ்சலிப்பு, சலிப்பு தன்மை. தயவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தா நீங்க தயவு செய்து பிரேயரை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. கர்த்தர் உங்களோட பேசாத சூழ்நிலை இருந்தா கூட நீங்க பேச போங்க. அவர் நிச்சயமாய் பேச வல்லமை உள்ளவர். இதுல அநேக ஊழியங்கள் விழுந்து போயிருக்கு, அநேக தேவ பிள்ளைகள் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து பின்வாங்கி போயிடாதீங்க. எது நடந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காம கர்த்தரோட வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த கேட்டகரியில யாராவது இருப்பீர்களானால் நீங்க அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன செய்யுங்க, கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்க விண்ணப்பத்தை பார்த்து அதற்கேற்ற வார்த்தைகளை நான் வசனத்தோட பேச ஆவியானவர் என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பாரு. தொடர்ந்து பிரசங்கத்தை பாருங்க. தொடர்ந்து சோர்ந்து போகாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. ஜெபத்துல நீங்க கலந்து கொள்ளாத பிள்ளைகள், அப்படி யாராவது பின்மாற்றத்துல இருந்தால் சீக்கிரமா எங்களுடைய பிரேயர்ல கலந்து கொண்டு உங்க ஆவியை புதிதாக்கி தேவ வசனத்தை கேட்டு வார்த்தையில நடக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.